Hello students, welcome to my channel. But 12th accountancy chapter 2 la 14 sum பார்க்க போறோம் illustration. என்ன கொடுத்திருக்காங்க from the following details calculate printing and stationery to be debited of income and expenditure account for the year 31st March 2018 and also show it will appear in balance sheet. அதாவது income and expenditure account கேட்டிருக்காங்க, balance sheet கேட்டிருக்காங்க. Amount paid for stationery க்கு during 2017 to 18 1500 pay பண்ணிருக்காங்க. அதோட ஸ்டாக் வந்து 300. இதோட ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷனரி க்ளோசிங் ஸ்டாக் 31st 3 கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு ஏப்ரல்னால ஓப்பனிங் ஸ்டாக், 31st மார்ச்ங்கிறதுனால இது க்ளோசிங் ஸ்டாக். இதை வச்சு நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் போட்டுட்டு இதோட பேலன்ஸ் ஷீட்டையும் போட போகிறோம். ஓகேவா, வாங்க சம் போடலாம். ஓகே பாருங்கள், இப்போது illustration 14 சம் போடுறோம். டெபிட் கிரெடிட் கொடுத்துங்க கார்னரில். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st 3 2018 அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்துக்கிறோம். இன்கம் ருபீஸ், எக்ஸ்பெண்டிச்சர் ருபீஸ். அப்போ ஸ்டேஷ்னரி அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் சைடு தான் வரும். அப்போ என்ன போட்டுக்கிறோம், டு ஸ்டேஷ்னரி கன்சியூம்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க சம்லன்னு பாருங்கள். ஓப்பனிங் ஸ்டாக் ஒரு 300 கொடுத்துருக்காங்க. அப்போது ஓப்பனிங் ஸ்டாக் போட்டு ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ போட்டுக்கிறீங்க 300. இதோட பர்ச்சேஸ் அமௌண்ட் பெய்ட் ஃபார் பர்ச்சேஸ்க்கு 1500 பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க 1500. அப்போ ரெண்டதையும் ஆட் பண்ணிங்கன்னா 1800. இதோட க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 200 க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. அப்போ 200 லெஸ் பண்ணி 1600 நம்ம போட்டுற வேண்டாம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, இன்கம் அண்ட் எக்ஸ்பென்டிச்சர் கேட்டிருக்காங்களா. நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட் கேட்டிருக்காங்க. அப்போது பேலன்ஸ் ஷீட்டுக்கு என்ன பண்ணுறீங்க, பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st March 2018 கொடுத்துட்டு liabilities rupees, assets rupees அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இது எங்கே வரும் அப்படின்னா ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரிலாம் எங்கே வரும், அசட் சைடு வரும். ஸ்டாக் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளவு 200. அவ்வளோதான், பேலன்ஸ் ஷீட்டில் கொடுத்துட்டோம். ஓகேவா, சம் புரியுதா? புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.